மட்டக்களப்பு வாகரையில் அமைக்கப்பட உள்ள இறால் கைத்தொழில் வலய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரதேச மக்களினால் இன்று கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. வாகரையில் இறால் கைத்தொழில் வலயம் அமைக்கும் இலங்கை தேசிய நீர்வாழ் உயிரின வளர்ப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரதேச மக்களினால் இந்த கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது வாகரை திருகோணமலை வீதியை மறித்து சுமார் 3 மணி நேரம் பளிச்சக்கேணி பாலத்தில் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது குறித்த வீதியூடான போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். இறால் கைத்தொழில் வலயத்தினை ஆரம்பிப்பதால் தமது பிரதேச வளங்கள் பாதிக்கப்படுவதாகவும் கலப்பு நீர் மாசுபடுவதாகவும் போராட்டக்காரர்களால் இதன்போது எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. மக்கள் பிரதிநிதிகளாக கலந்து கொண்ட அனைவரும் இதற்கு முற்றுமுழுதாக எதிர்ப்பு தெரிவித்தோம். எனவே மக்களின் கருத்துக்களை முற்றாக அவர்கள் நிராகரித்து மக்களின் கருத்துக்களை உதாசீனப்படுத்தி இங்க இருக்க வளங்களையும் இங்க இருக்க நிலங்களையும் சூறையாடுவதற்காக அதை எதிர்த்து நாங்கள் வீதியில் இறங்கி நிற்கின்றோம். அவங்க 50 பேர் நெல் அடிக்கணும், 7500 பேர் பாட்டில் பார்க்கணும். தேவையில்லாத விஷயம் உங்களுக்கு ஆள் பண்ண தேவையில்லை. இதன்போது சம்பவ இடத்திற்கு வருகை தந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் ஞா ஸ்ரீநேசனால் வழங்கப்பட்ட வாக்குறுதியை அடுத்து போராட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர்.